ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் உடனே பதிவை பார்த்து அதில் இருக்கிற அந்த நன்மையை, அதனால் ஏற்படுற வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அப்போ நாம் தானம் செய்கிறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ தான் நீங்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். இப்போ நீங்கள் பணம் கேளுங்க, நம்மக்கிட்ட யார்கிட்ட நீங்கள் கேட்டாலும் சரி, நீங்கள் உங்களை யார் கேட்டாலும் நீங்கள் அவ்வளோ சாமானியத்தில் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க, நாமளும் கொடுக்க மாட்டோம். ஆனால் அதே போல் நீங்கள் காசு கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க அவங்க போதும்னு சொல்லவே மாட்டாங்க, வேணும்னு தான் சொல்லுவாங்க. அதே நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு, இல்லை நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, நீங்கள் சாப்பாடு போடுங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போடுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் போதுங்க அப்படின்ற வார்த்தை சொல்கிற ஒரே பொருள் எதுனா அதுதான் சாப்பாடு. அதனால் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் நீங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு முக்கியமான ஒன்று சொல்ல போகிறேன். அதை நான் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு இதை செஞ்சுட்டு தான் நீங்கள் அதுக்கு மேல்பட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். அதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் பிச்சைக்காரர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவங்க வந்திருக்கும் போது நம்மக்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஏதோ ஒரு தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கோபமாக போய் நீங்கள் அவங்களுக்கு ஒரு சாதமோ அல்லது உங்ககிட்ட இருக்கிற ஒரு ரூபாயோ போடும்போது கோபமாக முகத்தை காமிச்சிக்கிட்டு போடக்கூடாது. அவருக்கு நாம் செய்ய போகிறது நம்ம ஒரு தானம், சந்தோஷமாக கொடுக்கணும். சாப்பாடு வீட்டில் இல்லையா, உங்ககிட்ட இருக்கிற காசு 2 ரூபாவோ 5 ரூபாவோ 10 ரூபாவோ எவ்வளோ இருக்கோ அதை கொடுங்க. அப்படி இல்லை சாப்பாடு கேட்குறாங்களா, பசிக்கு கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாம். அதுக்காக இன்னும் கொஞ்சம் வேணும் சாப்பாடுன்னு கேட்கும்போது கொஞ்சம் கொடுங்க. இல்லை அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சிரித்த முகத்தோடு சொல்லுங்கள். அவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கோபமாக திட்டாதீங்க. உங்கள் மனசில் நீங்கள் அவ்வளோ கோபமாக வச்சுட்டு செய்யும்போது நீங்கள் செய்கிறது எதுவுமே உங்களுக்கு நன்மையை தராது, கெடுதலை தான் கொடுக்கும். எப்பயும் சிரித்த முகத்தோடு ஒருத்தர் வந்தாங்கன்னா நம்மக்கிட்ட இல்லைங்கிறத நீங்கள் சிரித்த முகத்தோடு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வாங்க, சாதம் சமைச்சிட்டு கொஞ்சம் தரங்க அப்படி சொல்லுங்கள். இல்லையே உங்ககிட்ட இருக்கிற காசை அவங்களுக்கு தானமாக போடுங்க. இப்படி செய்யும்போது நம்மளை பிடித்திருக்கிற அந்த கெட்ட சக்தியும் அந்த கர்மா நாம் செஞ்ச அந்த பாவமும் நீங்குது. நீங்கள் சந்தோஷமாக செய்யுங்க. அதே போல் நான் என்ன செய்யணும்னு சொன்னேன்னா, நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை நீங்கள் காலைல எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் சமையல் செய்வீங்க இல்லைங்களா? சமையல் செஞ்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்ட பிறகு நீங்கள் எல்லாருமே நம்ம டெய்லியுமே நீங்கள் செய்யலாம். டெய்லி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், காலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஆகாரம் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி சாதம் காக்காய்க்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. ரொம்பவும் சிறப்பு. உங்களுக்கு எவ்வளவு கெட்ட நேரமாக இருந்தாலும், கெடுதல் நடக்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகிரும். ஆனால் நாளைக்கு சனிக்கிழமை மிகச்சிறந்த நாள். அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து ஒரு கப்பில் வச்சு அதில் கொஞ்சம் தயிர் விட்டுக்கோங்க. தயிர் விட்டுட்டு அதில் ஒரு 10 எள்ளு போடுங்க. எள்ளு போட்டு நல்லா பிணைஞ்சி காக்காய்க்கு வைங்க. காக்காய் எடுத்த பிறகு சாப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளவு கெட்ட நேரமாக இருந்தாலும், கடன் பிரச்சனையில் இருந்தாலும், பண பிரச்சனையில் இருந்தாலும் சரிங்க, திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இது போல் நோய் நொடியில் இருக்கிறவங்க, உங்களை விட்டு அந்த கெட்டது விலக போகுது. இது போல் நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை மட்டும் இப்போல் சாப்பாடு, தயிர், அதில் கொஞ்சம் கருப்பு எள் கலந்து நல்லா பிணைஞ்சு காக்காய்க்கு மனதார நினச்சி வச்சு காக்காயை கூப்பிட்டு காக்காய் எடுத்த பிறகு சாப்பிடுங்க. அப்படி காக்காய் இல்லையே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு பரிகாரன்றது ஒன்று இருக்குது. நம்மளால் முடிஞ்சது, நீங்கள் வெளில வேலைக்கு கிளம்பும்போது உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு போவீங்க, வெளில போவீங்க, உங்களால் முடிஞ்சது ஒரு சாப்பாடு கொஞ்சம் அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் சாப்பிட்ற சாதத்தை தானமாக கொடுங்க. இது போல் செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் செஞ்ச பாவ வினையெல்லாம் விலகி உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆமாம், நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பீங்க, காக்காய்க்கு வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்மளால் முடிஞ்சது ரொம்ப நம்மக்கிட்ட பணமாக கொடுத்து உதவ முடியாத சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் சாதம் ஒருத்தருக்கு தானம் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களுக்கு பிடித்திருக்கிற பீடை பிணி கஷ்டம் எல்லாமே தீர்ந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு விட்டுருவார் சாயப்பா. பசின்னு
பசின்னு வர்றவங்கக்கிட்ட உங்கள் முகத்தை வந்து சுளிக்காமல் சிரித்த முகத்தோட அவங்களுக்கு கொஞ்சம் தானம் செய்யுங்க, அதுவும் அன்னதானம் செய்யுங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதே போல் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு அவங்களுக்கு மனசுக்கு பிடித்தவங்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. அதே போல் திருமணம் நடக்காத பெண்களுக்கு மனதுக்கு பிடித்தவங்களோடையும் அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. உங்களோட கருணை இருந்தால் மட்டுமே தான் இது நடக்கும். நிறையா சாயன்பர்களுக்கு வயது ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. 27, 29, 30, 37, இதே போல் 43 வயசில் இது போலெல்லாம் நிறையா பேர்த்துக்கு திருமணம் ஆகாமல் ரொம்ப அவங்க சொல்லும்போது அவ்வளவு அழுதுகிட்டு அந்த கண்ணீர் தண்ணியை நீங்கள் தான் தொடச்சி அவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் கூடிய விரைவில் திருமணம் நடத்தி வைங்க சாயப்பா. ஒரு சாய் அன்பருக்கு அவருக்கு வந்து சொல்லியிருக்கிறாருங்க, இடது கை இடது கால் அவருக்கு வரல, பக்கவாதத்தில் ரொம்பவும் அவர் வேதனையில் இருக்கிறாரு. அந்த பக்கவாதத்தை நீக்கி அவங்க நல்லபடியாக இருக்கணும் சாயப்பா. இதை ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டுக்காரரை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை சீக்கிரமாக வந்து அவங்க என்னோட சேரணும், அவங்க நல்லபடியாக இருந்து வந்து என்னோட சேரணும்னு கேட்டிருக்காங்க. அவங்கள சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்து சேர்த்து வைங்க சாயப்பா. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுங்க சாயப்பா. முதல் குழந்தை ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு ஆண் குழந்தைய கொடுங்க சாயப்பா. ஒரு பெண் குழந்தை இருக்குது, 2வது ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க, நீங்களே வந்து குழந்தையாக பிறக்கணும் சாயப்பா. அதே போல் 3வது 2 பெண் குழந்தை இருக்குது, எனக்கு இன்னும் ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு நீங்களே வந்து 3வதா ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கணும் சாயப்பா. இது போல் அவங்களோட குழந்தை பாக்கியத்துக்கு கொடுங்க, நீங்கள் தான் கொடுக்கணும். கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, வீடு கட்டுறவங்க, புது வீடு வாங்குறவங்க எல்லாத்துக்கும், வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டிருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்லபடியாக நடக்கணும். ஒருத்தர் நிலம் இருக்குது, என் நிலத்தை விற்று கொடுத்தா என் கடன் பிரச்சனை தீந்துரும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுங்க சாயப்பா. ஒருத்தர் வீடு வச்சுருக்காங்களாம், அந்த வீட்டை விற்று கொடுத்தா என் கடன் பிரச்சனை தீந்துடும் அவங்க அழுகிறாங்க, அவங்களுக்கும் நீங்கள் தான் முன்னாடி இருந்து இது போல் செஞ்சு கொடுக்கணும் சாயப்பா. இது போல் எல்லா சாயன்பர்களும் நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமா பேரும் புகழுமா, மழை போல கஷ்டம் இருந்தாலும் அது பனி போல விளைகிறோம், கவலைப்படாதீங்க. எல்லோரும் சேர்ந்து தியானம் செய்வோம், பிரார்த்தனை செய்வோமாக. ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.